அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி மார்ச் 16 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 17 புள்ளிகள் சரிவடைந்து 9462 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 137 புள்ளிகளில் முடிவடைஞ்சு 5288 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு. இங்கே யுஏஇ ஷேர் மார்க்கெட்ஸுமே வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு. மெயினான காரணம் ஈரான் மற்றும் யூஎஸ் கான்ஃப்ளிக்ட் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இந்த ரீஜனில் கல்ஃப் ரீஜனில் ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இன்செக்யூரிட்டினால தான் மார்க்கெட்ஸு கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே துபாயுடைய டிஎஃப்எம் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இந்த கான்ஃப்ளிக்ட் தொடங்கினதுலேருந்து 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அமர்நாத் ஹோல்டிங்ஸ் கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனியான கேம்பிரிட்ஜ் ஹெல்த் குரூப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு சுக்கூன் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனியுடைய ஒரு சின்ன ஸ்டேக், ஒரு பேலன்ஸ் இருந்த சின்ன மைனாரிட்டி ஸ்டேக்கை இன்னைக்கு ஃபுல்லாக அக்வயர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்யூசிஷன் மூலமாக இந்த கேம்பிரிட்ஜ் ஹெல்த் குரூப் இந்த சுக்கூன் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனியில் 100% ஓனர்ஷிப் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த குரூப்பில் முன்னாடியே 2015 ஆகஸ்ட்டில் அமர்நாத் ஹோல்டிங் 33.25% ஸ்டேக்கு முன்னாடியே கோர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8.69% ஸ்டேக்கு லாஸ்ட் நவம்பர் 2025 எடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து அவங்க 90.50% ஸ்டேக் வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணி 100% அவங்களுடைய சப்சிடரி கம்பெனியாக சுக்கூன் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்கை மாற்றியிருக்காங்க. யுஏஇயுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியாக இருக்குது. அதில் இன்றைக்கி 16 மார்ச்சில் 6 பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் 21 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் யுஏஇயுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் தொடங்கினதுலேருந்து யுஎஸ் ஈரான் வார் தொடங்கினதுலேருந்து யுஏஇயுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் 304 பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் 15 க்ரூஸ் மிசைல்ஸையும் 1627 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வாரில் 2 யுஏஇயுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை சேர்ந்த வாரியர்ஸ் இன்னுயிரை நீத்திருக்கிறதாகவும் 5 பேர் வேறு நேஷ்னாலிட்டிஸ் சிவிலியன்ஸும் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 145 பேர் இன்ஜூரி ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. துபாயுடைய முதல் லிஸ்டட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டான அல்மல் கேபிட்டல் ரீட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2025 செகண்ட் ஹாஃபுக்கான டிவிடெண்டு ஒரு யூனிட்டுக்கு 3.75 ஃபில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் ஏப்ரல் 19 2026 எல்லா அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ப்ஸ் மிடில் ஈஸ்ட் 2026க்கான டாப் 100 கம்பெனிஸுக்கான ரேங்கிங்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் 35 கம்பெனிஸோட யுஏஇ முதலிடத்துலையும் 34 கம்பெனிஸுடன் சவுதி அரேபியா 2வது இடத்துலையும் 11 கம்பெனிஸுடன் கட்டார் 3வது இடத்துலையும் இருக்குது. இதில் 64% டாப் மார்க்கெட் கேப் எந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா சவுதியுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான். $2.4 ட்ரில்லியன் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் 100 கம்பெனிஸுடைய மார்க்கெட் கேப் $3.7 ட்ரில்லியன் இருக்குது. மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜியனில் உள்ள 12 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் ஓவரால் மார்க்கெட் கேப் $4.3 ட்ரில்லியன் இருக்குது. அதில் இந்த டாப் 100 கம்பெனிஸுடைய மார்க்கெட் கேப் $3.7 ட்ரில்லியன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அபுதாபி கமர்ஷியல் பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 12 dirhams 62 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 13 dirhams 57 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17 dirhams 40 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 18 dirhams 4 ஃபில்ஸ்.
2.0க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 65 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 86 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 90 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 97 ஃபில்ஸ். புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 9 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 21 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் 17 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. பிரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அபுதாபி கமர்ஷியல் பேங்க் 12 கிராம்ஸ் 62 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி 4 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். என்எம்டிசி குரூப் 17 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஒரேடோ கட்டார் 12 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஈசிலீஸ் 20 கிராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. இஎஸ்ஜி எமிரேட்ஸ் 11 கிராம்ஸ் 82 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. பியூர் ஹெல்த் 2 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். தாலிம் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 1 கிராம்ஸ் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. யூனியன் கோஆப்ரேட்டிவ் 2 கிராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. டகாஃபுல் எமிராட் 1 கிராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.5% உயர்வு. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி 2 கிராம்ஸ் 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 1 கிராம்ஸ் 96 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 11% வீழ்ச்சி. துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 21 கிராம்ஸ் 85 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. மஷ்ரக் பேங்க் 208 கிராம்ஸ் 85 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. துபாய் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 8 கிராம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 10 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.